வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அட்டகாசமான மிராக்கிள் ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். சூப்பராக செடி வந்திருக்குதுங்க. நல்லா புசு புசுன்னு அருமையாக செடி வந்திருக்குது. நல்லா ஹைட்டாகவும் வந்திருக்குது. மிராக்கிள் ஃப்ரூட் வருஷம் பூரா நமக்கு காய்க்கக்கூடிய ஒரு சில பல வகைகளில் இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டும் ஒன்று. வருஷம் பூரா காய்க்குதுன்னா சிலது புளிப்பாக இருக்கும், சிலது ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இந்த மிராக்கிள் ஃப்ரூட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய்க்கிறது என்னமோ சின்ன சின்ன பழம் தான். எல்லாருக்குமே தெரியும் மிராக்கிள் ஃப்ரூட் எப்படி இருக்கும்னு. ஆனால் அதை வாயில் போட்டோன்னா 2-3 மணி நேரத்துக்கு இனிப்பாகவே இருக்குங்க வாய். என்ன சாப்பிட்டாலும் இனிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலு. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையான வெரைட்டி தான் இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வளர்க்குற முறை பார்த்திங்கன்னா, க்ரோ பேக்கில் வைக்கலாம், பாட்டில் வைக்கலாம், தரையில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். கொஞ்சம் உரம் வந்து ரெகுலராக கொடுக்கணும். ஒரு சிலர் வந்து உரமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் உரம் விரும்பி நம்ம டிஏபியோ, மண்புழு உரமோ, பஞ்சகவ்யமோ, மீன் அமிலமோ ஏதாவது ஒன்று நம்ம ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தோம்னா அருமையாக காய்க்குங்க. ஒவ்வொரு கணுவுக்கும் கொத்து கொத்தாக பூ எடுக்கும், குட்டி குட்டி பூவாக எடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கணுவுலையும் பூ இருக்கும். இப்போ இருக்கிறதுல பூ இல்லை, ஆனால் பூ எடுத்து அருமையாக காய் பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கரெக்டாக பிளான்டிங் பண்ணி செமிஷேடில் வைக்கணும். ரொம்ப அதீத வெயிலில் வைக்கக்கூடாது, செமிஷேடில் வைக்கணும். நிறைய செடிங்க வளர்க்குறீங்கன்னா அது கூட பக்கத்தில் வச்சுக்கலாம். வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா வரும். அருமையாக செட் ஆகி வரக்கூடிய ஒரு இது. குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை பராமரிக்கிறத சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே பராமரிச்சுக்குவாங்க. இதில் பழம் வரும்போது அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா சிகப்பாக மாறும், பார்க்கவே நல்லா தெரியும். வைக்கிற பூங்க அத்தனையுமே காயாக மாறும். இந்த மிராக்கிள் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் அது பூ பெரும்பாலும் கொட்டுது அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றுனோம்னா கொட்டும், இல்லை நம்ம ஃபெர்டிலைசிங் பண்ணலைன்னா கொட்டும். இந்த 2 மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சோம்னா போதும். இது ஜஸ்ட் ஒரு 12க்கு 12 பேக்லேயோ அல்லது ஒரு பாட்லேயோ கூட வச்சுக்கலாங்க. நீங்கள் பெருசாக ரொம்ப பெரிய இதாக வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஒரு 12க்கு 12 சைஸ் அளவானது போதுமானது. அது பாட்டுக்கு கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி ஈரம் இருக்கணும், ஆனால் தேங்கி நிற்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் 20 லிட்டர் பக்கெட்டில் கேன்லாம் இது வைக்கக்கூடாது. பேக்லேயோ அல்லது மண் தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ரோஸ் வைக்கிற பாட்டு அந்த மாதிரி எதில் வேணாலும் வைக்கலாம். ஏன்னா இது 2ம் ஹீட்டு அப்சர்வ் பண்ணி இதை வந்து வளர விடாமல் பண்ணி விட்டுரும். அப்புறம் அந்த வேர்ப்புழு தாக்குதல்னால் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் வந்து சீக்கிரமாக வந்துடும். அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. குறைஞ்ச பிளான்ஸ் தான் இருக்குது. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.